இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போர்னால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. அதுவும் குறிப்பா நம்மளுடைய எரிபொருள்ல மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. மிகப்பெரிய அளவுல விலை ஏற்றம் நடக்க போகுது. அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப கொலாப்ஸா இருக்கு. ஈரானுடைய போர்க்கப்பல் தேனா அது தாக்கப்பட்டதுக்கு இந்தியா தான் காரணம். இப்படி அப்படின்னு பல செய்திகள், இது எல்லாமே ஒரு பேனிக் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்ததே தவிர இதுல ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் உண்மை நமக்கு தெரியுது. இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இது எதுவுமே வரலனாலும் கூட 2 மாதங்களுக்கு நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும். அதுவும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்பனா எந்த அளவுக்கான ஸ்டாக் நம்ம வச்சிருக்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாக்கள் உள்ளூர்ல நடக்கக்கூடிய செய்திகளையே உருப்படியா போட துப்பு கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை தவறா ரிப்போர்ட் பண்ணது மூலியமா தேவையில்லாத ஒரு பேனிக்கை தமிழ் டயஸ்போராவுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய நம்மவர்கள் மத்தியிலும் சரி, அது ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறாங்க. இந்தியா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டது. பாருங்க, அந்த ஈரானுடைய தேனா அப்படிங்கிற அந்த போர்க்கப்பல் இந்தியாவுடைய அழைப்பின் பேர்ல ஒரு கெஸ்டா வந்தது. ஆனா அது தாக்கப்பட்டுச்சு. சோ ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்தியா செய்துவிட்டது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ். இந்த நரேட்டிவை கட்டமைக்கிறது யார் அப்படின்னா துருக்கி, அதுக்கப்புறம் பாகிஸ்தான். மிக நிச்சயமாக பாகிஸ்தான் அளவுக்கு அமெரிக்காவுக்கு அடிப்பொடியாக அடிமையாக இருக்கக்கூடிய நாடு ஒரு காலமும் இந்தியா கிடையாது. அந்த அசிம் முனீர் போன்ற நபர்கள், அந்த நாட்டை வழிநடத்த போன்ற நபர்கள் ஒயிட் ஹவுஸ்ல போய் கை கட்டி நின்னதை இன்டர்நேஷனல் மீடியால இருந்து எல்லாருமே பார்த்தோம். ஷபாஸ் ஷெரீஃபை எப்படி ட்ரம்ப் நடத்தினார் அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா ஆபரேஷன் சிந்து நேரத்துல ட்ரம்ப் கால் பண்ணி 4 முறை இந்திய பிரதமர் அவருடைய போனை அட்டன் பண்ணலன்னு பிரெஞ்சு மீடியா நியூஸ் வெளியிட்டது. அப்ப யாருக்கு பயப்படுறா? எது ஈரானுக்கு எதிரி இந்தியாவா? அமெரிக்காவுக்காக பார்த்து இந்தியா பயப்படுதா? வேலை இல்லாம இந்தியா மீது தேவையில்லாம களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபோதும் பலிக்காது. இந்தியா நம்மளுடைய ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கிறோம். அமெரிக்காவை நம்பியோ, அமெரிக்காவுக்கு பயந்தோ, அமெரிக்காவுக்கு அடிமையாகவோ நாம் இல்லை, ஒரு காலமும் இருக்க போகுது. ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். 2 முக்கியமான விஷயங்களை பத்தி இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். ஒன்னு, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த போர்னால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட போகுது. அதுவும் குறிப்பா நம்மளுடைய எரிபொருள்ல மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகுது. மிகப்பெரிய அளவுல விலை ஏற்றம் நடக்க போகுது. அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப கொலாப்ஸா இருக்கு. ஈரானுடைய போர்க்கப்பல் தேனா அது தாக்கப்பட்டதுக்கு இந்தியா தான் காரணம். இப்படி அப்படின்னு பல செய்திகள், இது எல்லாமே ஒரு பேனிக் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்ததே தவிர இதுல ஃபேக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது தான் உண்மை நமக்கு தெரியுது. அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மீடியாக்கள் உள்ளூர்ல நடக்கக்கூடிய செய்திகளையே உருப்படியா போட துப்பு கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை தவறா ரிப்போர்ட் பண்ணது மூலியமா தேவையில்லாத ஒரு பேனிக்கை தமிழ் டயஸ்போராவுக்கும் சரி, இங்க இருக்கக்கூடிய நம்மவர்கள் மத்தியிலும் சரி, அது ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறாங்க. இப்போ இந்த 2 விஷயத்த பார்ப்போம். முதல் விஷயம், ஈரான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போரால இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். 2வது பார்ட்ல ஈரானுக்கு இந்தியா துரோகம் செய்து விட்டது அப்படின்ட்டு ஒரு கேம்பெயின் உலக அளவுல முன்னெடுக்கப்படுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் பார்ப்போம். இப்போ எந்த ஒரு நாட்டையும் நம்பி நம்மளுடைய அந்த வர்த்தகம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய எரிபொருள் தேவை அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே டைவர்சிஃபை பண்ணிட்டோம். அதுவும் குறிப்பா அமெரிக்காவுடைய அந்த வர்த்தக போர் வந்தப்பவே நான் 20% போடுவேன், 50% போடுவேன், 100% போடுவேன், 150% போடுவேன் ட்ரம்ப் உதார் விட்டப்பயே அது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம நின்னதுக்கான காரணம் நம்ம டைவர்சிஃபை பண்ணது, ஒருத்தரை மட்டும் நம்பி நம்ம இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த உண்டாக்குனது. இப்போ எரிபொருள்ல நமக்கு இந்த பிரச்சனை வருமா அப்படின்னா எப்படி வராது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்தியா தான் இந்த எரிபொருளை நம்ம இம்போர்ட் பண்றதுல, இறக்குமதியில நாம உலகத்திலேயே 3வது இடத்துல இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த ஆயிலை கொண்டு அதை சுத்திகரிச்சு அதை நம்ம திருப்பி எக்ஸ்போர்ட் பண்றதுல உலகத்திலேயே நாம 4வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை சுத்திகரிச்சு ஏற்றுமதி பண்றதுல நம்ம 5ஆம் இடத்துல இருக்கிறோம். நம்ம கிட்ட ஆயில் கிடையாது.
ஆனால் அதை சுத்திகரிப்பு நிலையம் அதை சுத்திகரித்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக வந்து அதை மாற்றி அதை வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறதில் கணிசமான இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கிறோம். அது வந்து அதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தனியாருக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அதில் வந்து நம்ம அதானி அம்பானி உள்ளிட்டவர்களை அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் அதையும் தாண்டி பாருங்க, இந்தியாவுக்கு இந்த நாள்ல இருந்து எரிபொருள் கிடைக்கல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுப்போம். அப்படி வந்துச்சுன்னா கூட 7 முதல் 8 வாரங்களுக்கான அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இப்போ இருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். க்ரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இன்வென்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வாரங்கள்லாம் கிட்டத்தட்ட 2 மாசம் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு இது எதுவுமே வரலாலும் கூட 2 மாதங்களுக்கு நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதுவும் வந்து ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போனா எந்த அளவுக்கான ஸ்டாக் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்க. அது எவ்வளவு ஸ்டாக் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ வரைக்கும் நாம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது 250 மில்லியன் பேரல் 250 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில் அப்புறம் இந்த ஃபியூயல் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட வந்து இன்வென்ட்ரியில வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும், ஒரு போரோ இல்லை நமக்கான இந்த பெட்ரோலியம் வந்து எல்லா இடத்துலையும் தடுக்கப்பட்டாலும் கூட 2 மாதங்கள் தங்கு தடையின்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தேவையான எரிபொருள் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் நோட்டபிளான ஒரு பாயிண்ட். ஸோ அதனால வந்து இது பாதிக்கப்படும் அது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. 2வது விஷயம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ ஈரான்ல போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரானை ஒற்றிக்கக்கூடிய கடல் பகுதி. அந்த கடல் பகுதியில தான் இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள்லாம் வருது. இப்போ அந்த இடத்துல யாரு போனாலும் ஈரான் தாக்குறாங்க. ஸோ நமக்கு இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயில் எல்லாம் வராம போகுது. ஸோ அதனால நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது இப்படின்னு ஒரு நரேட்டிவ். இதுல உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு தேவையான ஒட்டுமொத்தமான எரிபொருள் வர்றதும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா கிடையாது. இந்தியாவுக்கு வர்றதுல கிட்டத்தட்ட 40% க்ரூட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ், அந்த ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியிலேருந்து வருது. மீதி 60% அப்படிங்கிறது நம்ம எப்போ டைவர்சிஃபை பண்ணிட்டோம், ஆல்டர்னேட்டிவ் ரூட்ஸ் எடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த கான்ஃப்ளிக்ட் வரப்போது, அதே மாதிரி வந்தா இவங்க எங்க கை வைப்பாங்கன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 60% வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணியாச்சு. ஸோ 40% தான் இது மூலியமா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா வருது. ஆனா நம்மளுடைய டிப்ளமசி இருக்கு பாருங்க, அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி எங்க அப்படின்னா, நாம நேரடியா ஈரான்கிட்ட பேசி நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய எரிபொருளை கொண்டு வரக்கூடிய கப்பல்களுக்கு அதன் மீது எந்தவித தாக்குதலும் நடத்தக்கூடாது அப்படிங்கிற அஷூரன்ஸை நம்ம ஈரான்கிட்ட வந்து வாங்கியிருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி யாருக்கு, நமக்கு. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு தொடர்புடைய கப்பல் எது வந்தாலும் நாங்க தாக்குவோம் அப்படின்ட்டு ஈரான் வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க அனுமதிச்ச கப்பல் நம்மளுடைய இந்திய கப்பல். ஸோ நம்மளோட டிப்ளமசி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். அதே நேரத்துல இங்க வளைகுடா நாடுகள்ல தான் நம்ம வந்து ஆயில் வாங்குறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே நம்ம வாங்கினதுல 40% வந்து நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப கடைசியா லாஸ்டா வந்து பிப்ரவரி மந்த் கணக்கின்படி நம்ம வாங்கின எரிபொருள்ல கிட்டத்தட்ட 30% வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வளைகுடால இருந்து வரக்கூடிய எரிபொருளோட எண்ணிக்கை குறையும் போது நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க போறோம். ஸோ நமக்கு எந்த விதமான ஒரு தங்கு தடையும் இந்த எரிபொருள்ல இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சி. ஸோ அதனால நம்ம ஏதோ இந்த கல்ஃப் நாடுகள் நம்பிதான் இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்று. 2வது, நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட இருந்தும் வாங்குறோம். மிக குறிப்பா லத்தீன் அமெரிக்க நாடா இருக்கக்கூடிய வெனிசுலால இருந்தும் நம்ம வந்து இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது வாங்குறோம். ஏன்னா வெனிசுலால இருந்து வரக்கூடிய க்ரூடோடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது, அதுல இருந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கு அப்படிங்கிறதால நம்ம வெனிசுலால இருந்தும் நம்ம வந்து வாங்குறோம். ஸோ அதனால மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்படும், அது ஏற்படும், இது ஏற்படும் அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. இன்னொரு விஷயம் பாருங்க, கேஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்ஸா இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அண்ட் கனடா, இவங்க நமக்கு இப்போ வந்து இதுல வந்து உதவி செய்யறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால இந்த கல்ஃப்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையால நம்மளுடைய நிலைமை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பேரளவில் தானே தவிர டேட்டா அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது அது எதுவுமே வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போனோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒரு போர்க்காலம் வந்தாலோ இல்லை நமக்கு வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து
ஏற்றுமதியில வந்து மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி நம்ம நாட்டு மக்களுக்கு தங்கு தடை எரிபொருளை கொண்டு போனோம்னா நம்ம சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது இது அடிப்படையா பண்ணக்கூடிய ஒரு சேமிப்பு தான். அந்த மாதிரி சேமிப்புல விசாகப்பட்டினம், மங்களூரு, பதூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாம 3 லொகேஷன்ல இந்த க்ரூட் ஆயில வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து டிஸ்க்ளோஸ் ஆகாத லொகேஷன்ஸும் நிறைய இருக்கக்கூடிய அது ஸ்ட்ராட்டஜிக்கா அது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அது வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கான நம்ம வந்து இந்த எரிபொருள் விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு சான்று. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய டிப்ளமசி அப்படிங்கிறது இந்த லெவல்ல இந்த இடத்துல மிக முக்கியமானது. இஸ்ரேல்கிட்டையும் ஈரான்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேசக்கூடிய நாடு இந்தியா. அமெரிக்கா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் ஒரே நேரத்தில் பேசக்கூடிய நாடு இந்தியா. உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கிட்டையும் ரஷ்யாவுடைய அதிபர் புதின்ட்டையும் ஒரே நேரத்தில் பேசக்கூடிய நாடு இந்தியா. இது எல்லாமே இது அமெரிக்காவால கூட சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே நாம சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் நம்மளுடைய டிப்ளமசி மூலியமா அப்படிங்கிறது தான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஈரான் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ல நேரடியாக அவங்க யார்ட்டையுமே தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதோ உள்ளிட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே நடத்தல. ஆனா நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நேரடியாக ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அக்ராச்சி கிட்ட நேரடியாக வந்து ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்ல பேசியிருக்கிறார். ஸோ நம்மளுடைய கன்சர்ன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஈரானும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அதை ரெசிப்ரோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த கல்ஃப்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பாதிப்பால கடந்த காலங்களில் இப்ப இந்தியாவுக்கு 1990-91 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏற்பட்டது. அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இல்லாம அதுல இருந்து நம்ம தாண்டி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்போ வந்து ஒரு பவரா நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி. நம்ம காணொலியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், இந்தியா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை செய்து விட்டது. பாருங்க, அந்த ஈரானுடைய தேனா அப்படிங்கிற அந்த போர்க்கப்பல் இந்தியாவுடைய அழைப்பின் பேர்ல ஒரு கெஸ்டா வந்தது. ஆனா வந்து அது தாக்கப்பட்டுருச்சு. ஸோ ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இந்தியா செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ். இந்த நரேட்டிவை கட்டமைக்கிறது யார் அப்படின்னா துருக்கி, அதுக்கப்புறம் பாகிஸ்தான். இவங்க சப்போர்ட்ல தான் இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து கட்டமைக்கப்படுது. ஏன் நரேட்டிவ் கட்டமைக்கப்படுது? இவங்க இந்தியாவை வந்து பரம எதிரியா பார்ப்பாங்க, அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது காரணம், குளோபல் லெவல்ல இந்தியாவுடைய அந்த சேக் வந்து ஜாஸ்தியான ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ட்ரடிக்டரியா இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே இந்தியா வந்து பேசக்கூடியது அப்படிங்கிறது இவர்களுடைய கண்களை வந்து உறுத்துகிறது. ஆபரேஷன் சிந்தூர்ல வாங்கின நேரடி அடிக்கு பிறகு நேரடியாக அடி கொடுக்கவும் வந்து துப்பு கிடையாது, அந்த அளவுக்கு இராணுவம் கிடையாது. அப்படிங்கிறதால இந்த பாகிஸ்தானுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. ஆனா இந்த இடத்துல இந்தியா பண்ண ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொன்னாலே இவர்கள் கட்டமைத்து வைத்திருப்பது எத்தகைய அளவுக்கான ஒரு பொய் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா வந்து தெரியும். எல்லாரும் வந்து ஈரானுடைய தேனா படகு கப்பல் வந்து தாக்கப்படுதுன்னு தான் சொல்றாங்களே தவிர ஈரானுடைய இன்னொரு கப்பல் சம்பந்தமான செய்தி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து வெளியே வர மாட்டேங்குது. அதை பத்தி யாரும் பேசுறதும் இல்லை. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். IRIS லாவன் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல், இதுவும் வந்து ஈரானுக்கு சொந்தமான போர்க்கப்பல் தான். இந்த போர்க்கப்பல் கடந்த மாதம் இந்த இந்திய எல்லைக்கு அருகே வரும்போது அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்ல வந்து ஒரு செயலிழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. உடனடியா அவங்க என்ன பண்றாங்க, இந்திய அரசாங்கத்திடம் பேசுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும், ஸோ நாங்க தற்காலிகமா இந்த படகை வந்து உங்களுடைய துறைமுகத்துக்கு பக்கத்துல நிறுத்துறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்கறாங்க. இந்த அனுமதி அப்படிங்கிறது எப்போ கேட்கப்படுது அப்படின்னா கடந்த மாதம் February 20 கேட்கப்படுது. எப்பவுமே இந்த மாதிரியான அனுமதி வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகும். கிட்டத்தட்ட குறைந்தது விசாரிச்சு வரைக்கும் 2 அல்லது 3 வாரங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இந்த 20 கேட்கப்பட்ட உடனேயே March 1 வந்து இந்திய அரசாங்கம் அதுக்கான அப்ரூவலை கொடுத்துறாங்க. ஸோ அந்த ஈரானுடைய போர்க்கப்பலான அந்த லாவன் இப்போ வந்து நம்மளுடைய கொச்சி துறைமுகத்துல தான் வந்து இருக்கு. அதுல இருந்த 183 மாலுமிகள் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து பாதுகாப்பா வந்து நம்ம கொச்சியில தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க, அமெரிக்கா இஸ்ரேல் நேரடியாக தலையிட்டு ஒரு போரை நடத்தி வருகிறது. அமெரிக்காவை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் சொல்ல முடியாது. ட்ரம்ப் அறிவிச்சா போர் தான், எல்லாரும் போர் அந்த மோட்லயே தான் இருக்கணும், யாரும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட, அதுவும் குறிப்பா ரஷ்யா சீனா எல்லாமே வந்து இந்த போருக்கு வந்து ஆதரவா ஈரானுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும் நிலைமையில ரஷ்யா சைனா கூட நேரடியாக ஈரானுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை. இப்போ போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க,
அமெரிக்கா பண்ணது அடாவடின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நேரடியான உதவி அப்படிங்கிறது எதுவுமே வந்து இல்லை. ஆனால் நேரடியாக உதவுவது இந்தியா. உதவுவது அப்படின்னா அந்த போரை செய்யறதுக்காக உதவல, ஆனா அந்த நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு சொத்து, அது ஒரு நட்பின் அடிப்படையில் நம்ம கிட்ட அவங்க கேட்கும் போது அதை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் உதவிக்கு நிற்பது அப்படிங்கிறது இந்தியா தான். இது ட்ரம்புடைய அந்த இதையும் மீறி ஈரானுக்காக இந்தியா செய்த ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ எந்த இடத்துல ட்ரம்பை பார்த்து இந்தியா பயப்படுது அப்படின்ட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்லணும். ஏன்னா ட்ரம்புக்கு ஒருவேளை இந்தியா பயந்தது, ட்ரம்ப் தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை கொள்கையெல்லாம் வந்து நிர்ணயிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சகட்டு மேனிக்கு கமலஹாசன்ல இருந்து மு.க. ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். தெரிஞ்சு பேசுறாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இதுல ஈரானுடைய கப்பலை நாம அமெரிக்காவுடைய எதிர்ப்பையும் மீறி நம்ம வந்து நிறுத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது இந்தியா அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் பாலிசி, நம்மளுடைய லீடர்ஷிப் எந்த அளவுக்கு உறுதியாக இதை வழிநடத்துகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து மிக தெளிவாக தெரியுது. ஸோ அமெரிக்காவுக்கு பயப்படும் இடத்தில் இந்தியா மிக நிச்சயமாக இல்லவே இல்லை. எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சுன்னா நாங்கள் நிச்சயமா செய்வோம். அதற்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை, யாருடைய பயமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்தியா மீண்டும் காண்பித்திருக்கிறது. ஸோ ஈரானுக்கு வந்து அப்படியே வந்து இந்தியா வந்து எதிரி, கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அடிமை இந்தியா அப்படிங்கிற மாதிரியான சித்தரிப்பை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா யாரு அடிமை அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள்ல இத்தனை நாளா தின்னு கொளுத்த அவர்கள் தான் அடிமையாக இப்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து யாரா இருந்தாலும் சரி, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, எண்ணெயை தவிர ஒரு வெண்ணெய் கூட கிடையாது, அதை மட்டுமே வச்சு பிசினஸ் பண்ணி அதுல வந்து கொளுத்த அவர்கள் எல்லாமே இப்போ அமெரிக்கா கிட்டதான் வந்து அவங்க சரண்டர் ஆகிருந்தாங்க, அமெரிக்கா தான் காப்பாற்றணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்படின்னா அது சவுதி அரேபியால இருந்து எல்லாருமே அப்படிதான் நிக்கிறாங்க. அப்படிங்கிற போது அந்த மாதிரி இடத்துல இந்தியா இல்லவே இல்லையே. அது மட்டும் இல்லாம இந்த கேம்பெயினை செய்யக்கூடிய பாகிஸ்தான் மிக நிச்சயமாக பாகிஸ்தான் அளவுக்கு அமெரிக்காவுக்கு வந்து அடிப்பொடியாக அடிமையாக இருக்கக்கூடிய நாடு ஒரு காலமும் இந்தியா கிடையாது. அந்த அசிம் முனீர் போன்ற நபர்கள், அந்த நாட்டை வழிநடத்துற போன்ற நபர்கள் ஒயிட் ஹவுஸ்ல போய் கை கட்டி நின்னதை இன்டர்நேஷனல் மீடியால இருந்து எல்லாருமே பார்த்தோம். ஷபாஸ் ஷெரீஃபை எப்படி ட்ரம்ப் நடத்தினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா ஆபரேஷன் சிந்து நேரத்துல ட்ரம்ப் கால் பண்ணி 4 முறை இந்திய பிரதமர் அதுக்கு பதில் சொல்லல, 4 முறை இந்திய பிரதமர் அவருடைய போனை அட்டன் பண்ணலன்னு பிரெஞ்சு மீடியா நியூஸ் வெளியிட்டது. அப்ப யாருக்கு பயப்படுறா? சோ இந்தியா பயப்படுறது அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது பொய்யானது. அதே மாதிரி அதை சொல்வதற்கான தகுதியும் தார்மீகமும் 1% கூட பாகிஸ்தானுக்கு மிக நிச்சயமாக கிடையாது. அதுவும் துருக்கி போன்ற நாட்டுக்கு மிக நிச்சயமாக கிடையாது. இதை இவர்கள் செய்வதற்கான காரணம் இந்தியா மேல ஒரு களங்கம் விளைவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக. அதுக்கும் ஏதாவது அடிப்படை இருக்கணும்ல, அந்த அடிப்படை கூட இல்ல. இந்த பதிவோட இறுதியா ஈரானுக்கு இந்த கப்பல் விஷயத்துல மட்டும் இல்ல, கடந்த காலங்களும் நிறைய உதவி செஞ்சிருக்கிறோம். அது வந்து கிட்டத்தட்ட சபஹார் போர்ட்ல, அவங்களுடைய சபஹார் போர்ட்ல மட்டும் துறைமுகத்துல இந்தியா செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 1,84,000 கோடி நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இது அமெரிக்கா கேட்டா இன்வெஸ்ட் பண்ணோம். கடந்த காலம் 2003 ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் வந்த போதும் இந்தியா அவங்களுக்கு வந்து போய் உதவிக்கு நின்னோம். 2019 மிகப்பெரிய ஒரு சிவியரான ஒரு ஃபிளட்ஸ் வந்துச்சு. அப்ப கிட்டத்தட்ட 18 டன் தானியங்களை வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சு நம்ம வந்து உதவிக்கு நின்னோம். கோவிட் டைம் உலகமே பார்த்து அரண்டு போய் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல்ல நாம அவங்களுக்கு துணை நின்னோம். 27 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ பொருட்கள், சானிடைசர், எல்லா விஷயமே, இது எல்லாத்தையுமே நாம வந்து அவங்களுக்கு வந்து இலவசமா அனுப்பணும். அது மட்டும் இல்லாம 10 லட்சம் டோஸ் இந்த கோவிட் வேக்சின் நம்ம அவங்களுக்கு அனுப்பி இருக்கிறோம். இது எல்லாமே ஈரானுக்கு இலவசமாக இந்தியா செய்தது. இது இல்லாம வர்த்தகம் நடந்திருக்கு, அது ஒரு பக்கம். இது இந்த டேட்டா அப்படிங்கிறது இலவசமாக ஈரானுக்காக செய்தது. எது ஈரானுக்கு வந்து எதிரி இந்தியாவா? அமெரிக்காவுக்காக பார்த்து இந்தியா பயப்படுதா? வேலை இல்லாம இந்தியா மீது தேவையில்லாம களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒருபோதும் பலிக்காது. இந்தியா நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்து தெளிவா இருக்கிறோம். அமெரிக்காவை நம்பியோ, அமெரிக்காவுக்கு பயந்தோ, அமெரிக்காவுக்கு அடிமையாகவோ நாம் இல்லை, ஒரு காலமும் இருக்க போவதில்லை. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.